கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அந்த ரியா ஆட்டத்துக்கு கார்த்தி வச்சார் பாரு ஒரு ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஒரு மிதிக்கிறாரு கதவை கார்த்தி. பக்கத்தில் இருந்த ரவுடி வந்துட்டு துண்டாக போய் விழுங்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப மாசாதான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறமேட்டு டே எவனா வந்துட்டான்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க வந்துட்டு கார்த்திக்கிட்ட சண்டைக்கு வராங்க. கார்த்தியை பற்றி தான் தெரியுமே, எல்லாரும் வந்துட்டு பிரித்து மேஞ்சி தூக்கி எறிகிறாரு. ஆக்ஷனை பார்க்கவுமே நல்லா இருந்துச்சு. சும்மா லேபர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு விறுவிறுன்னு ஆஃபீஸ் போகிறது, சுற்றி முற்றி யார் சொன்னாலும் பேசுறது, சும்மா இருங்கனே அப்படின்ற மாதிரியே கார்த்தியை காமிச்சிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக. இந்த மாதிரி மாசா காமிங்கன்னா நம்ம எதிர்பார்த்தோம். இதெல்லாம் வந்து எப்போ காமிச்சாங்க? அவங்க ஊர் பொங்கல் அப்போ காமிச்சாங்க. அதாவது பொங்கல், தீபாவளி, நல்ல நாளுக்கு தான் இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் கார்த்தி கொடுப்பாங்க போல். கார்த்தி வந்துட்டு அடின்னு அடித்து போட்டு மீனாட்சியை பார்க்குறாங்க. கட்டி வச்சுருக்காங்க. வேமா கட்டலை அவுக்குறாங்க. கார்த்தி நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த ரியா தான் வந்துட்டு என் மண்டையில் அடித்து என்னை மயக்கி இந்த இடத்த கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்ல, அண்ணி எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்களை காப்பாற்றி கூட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வீட்டில் எல்லாரும் வந்துட்டு எப்படி இருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன் எதுவும் கெட்டு போயிடுச்சா அப்படி இப்படின்னு சொல்ல, யாருக்கு எதுவுமே தெரியாது, வாங்க நம்ம முதல்ல உடனே மண்டபத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனாட்சி கூப்பிட்டு கார்த்தி வந்துட்டு மண்டபத்துக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த திக்கமா பாதியில் எடுத்த ஆஃப் ஆயில் மாதிரி ஒன்று இருக்கே ரியா, அதோட அலம்பல் தாங்க முடியல மக்களே. இப்படி சிலுப்புறது என்ன அப்படி சிலுப்புறது என்ன, ஐஸ்வர்யா பார்த்து நான் பாரு இப்போ கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அதே மாதிரியே பாட்டி வந்துட்டு வெளியில் வராங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கல, இப்போ நம்ம கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே ஒருத்தவங்க முழிச்சு பார்க்குறாங்க. தீபாவுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஐயோ இந்த நேரத்தில் வேற அவர் மீனாட்சி அக்காவை காப்பாற்றிட்டாங்களான்னு தெரியலையே, எப்படி அவரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன நாச்சியா யோசிச்சுட்டே இருக்க, கேக் எடுங்க கட் பண்ணலாம். ஆமாம் கடைக்குட்டி எங்கே, அவனை வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை, நீங்களும் இப்போ வருவான் அப்போ வருவான்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சிட்டே இருக்கீங்க. டே ஆனந்து உன் பொண்டாட்டி எங்கடா, கண்ணிலே வந்துட்டு காட்ட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. சரி கேக்கெல்லாம் எடுத்து வைங்க, அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, தீபா வேற இப்போ தான் நான் கால் பண்ணேன் வந்துட்டு இருக்கேன்னு தான் சொன்னாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா கார்த்தி மீனாட்சி இல்லாமல் நம்ம எப்படிமா கேக்கை கட் பண்ணுறது, அவங்க வந்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணலாமா, அவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். அவங்க தான் வந்துட்டு என்ன ஆளை காணுமே, ஏமா தீபா ஃபோனை போடு அப்படின்னு சொல்ல, அப்புறமேட்டு இந்த பக்கம் ரியாவை பார்க்குறாங்க. ஏ அபிராமி இந்த பொண்ணு யாரு, அப்ளைலேருந்து கூடையே நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஐயோ விடாது சனி துரத்துதம்மா அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் வாய்ஸு. இது வந்துட்டு நம்மளை பிடிச்ச காத்து கருப்புமா போகவே மாட்டேங்க அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்லியிருக்கலாம். அபிராமிக்கு வந்துட்டு என்ன பதில் சொல்கிறேனே தெரில, ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. அந்த பக்கம் ரியாவா அதுவே வாயை தந்து சொல்லிடும் போல, ஐயோ நான் தான் அத்தனை சொத்துக்கும் அதிபதி கோடீஸ்வரி, இந்த வீட்டோட மூத்த மருமங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு வர, இங்கிட்டு வந்துட்டு தீபா வந்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லலான்னு வர்றாங்க. அதே சமயத்தில் அந்த திக்கம் கார்த்தி வந்துட்டு மீனாட்சியோட வந்து நின்றுடுறாங்க. அதை பார்த்து இவங்களுக்குலாம் அதிர்ச்சி தாங்க முடியல, அப்படியே பேன்னு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதான் வந்துட்டானே என் கடைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. நமக்கு என்னமோ மக்களே ரம்யாவை மாட்ட வைக்கிறதுக்கு தான் இந்த வெட்டிங் டே செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி நினச்சோம். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் தெரியுது, ரியாவை க்ளோஸ் பண்ணி வெளியில் அமுச்சு விடுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ரியாவை அமுச்சு விடுறதெல்லாம் சரிதான், ஆனால் உள்ளேயே வந்துட்டு பாலூதி ஒரு நாகப்பாம்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே, இந்த ஐஸ்வர்யாவை எப்போ வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ரியாவுக்கு வந்துட்டு ஆனந்த தாலி கட்டி வீட்டுக்குள்ளே கூட்டு வந்துட்டாரு. சரி அவள் கெட்டவ மணி மைண்டடாக இருக்கா, வெளியில் வந்துட்டு அமுச்சு விடணும்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதே மாதிரி தானே ஐஸ்வர்யாவும் நினச்சிட்டு இருக்காங்க. பணம் முக்கியம், மற்ற யாரும் முக்கியலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வீட்டை விட்டு துரத்துனா வீட்டை பிடிச்ச அத்தனை சனியை வந்துட்டு வெளியில் போன மாதிரி ஆகிடும். ஆனால் பரவாயில்ல, நம்ம கார்த்திக்கிட்ட ஐஸ்வர்யா எல்லா பிளானும் பண்ணி மாட்டிக்கிட்டு மொக்க வாங்குதில்ல, அந்த மாதிரி நோஸ்கட்டுக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி தான் இந்த சில்பியை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கடுத்து வந்துட்டு இனிமேல் ரம்யா கார்த்தியோட வந்துட்டு சீக்வன்ஸ்லாம் அதிகம் வரும். ரம்யாவை பற்றி கார்த்தி வந்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி கூட கொண்டு வரலாம். இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.